தியாகம்னா என்ன? இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா செயல்களுடைய பலன்களையும் தியாகம் செய்து விடுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆழ்ந்து புரிஞ்சுங்க, கர்மத்தையே ஆழ்ந்து அனுபவிப்பவன் மட்டும்தான் கர்மத்தினுடைய பலத்தை தியாகம் செய்து விட முடியும். ஒரு சின்ன உதாரணம், யார் வாழ்க்கையை ஆழ்ந்து ஆழ்ந்து ரசித்து ஆனந்தத்தோடு வாழ்கிறானோ அவனால் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய பலனை தியாகம் செய்ய முடியும். இப்ப நீங்க வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறதா நினைச்சீங்கன்னா வாழ்க்கையோட பலனா ஏதாவது வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் நட்டு உரம் போட்டு நீரூற்றி அது ரொம்ப பாதுகாத்து வளர்த்ததா நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மரத்தோட பழமும் பலனும் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப விருப்பப்படுவீங்க. சில நேரத்துல ரொம்ப ஓவரா கஷ்டப்பட்டதா நீங்களே கற்பனை பண்ணிட்டீங்கன்னா மாமரத்துல இருந்து தேங்காயும் வேணும்னு நினைப்பீங்க. தென்னை மரத்துல இருந்து தேங்காய் மட்டும் இல்ல மாங்காயும் வேணும்னு நினைப்பீங்க. அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பல நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக பல தியாகங்களை நீங்க செஞ்சிட்டதா கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர்களால கொடுக்கக்கூடியதை விட அளவுக்கு அதிகமான விஷயங்களை அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பீர்கள். அவங்கள கண்ட்ரோல் பண்றது, நீங்க நினைக்கிற மாதிரியே அவர்கள் வாழணும், நீங்க வாழ முடியாததை அவங்க மூலமா பூர்த்தி பண்ணிக்கணும், உங்கள் கற்பனை கனவுகளுக்கான வடிகாலாக அவர்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது. காரணம் என்னன்னா, அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக தியாகம் செய்ததாக உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு உணர்வு. வாழ்க்கையிலே வாழ்க்கைக்காக நீங்கள் அதிகமாக தியாகம் செய்ததாக நினைத்தீர்களானால் வாழ்க்கையின் பலனை தியாகம் செய்ய உங்களால் இயலாது.